ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்களோட கிருஷிஸ் vlog. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு மண்டேனால ஐயோ மண்டேவான்னு யோசிக்கிறது போக, நாளைக்கு எப்போ மண்டே வரப்போகுதுன்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ நம்ம எல்லாருமே இருக்கோம். எஸ், அஃப்கோர்ஸ் நாளைக்கு தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுது. எல்லாரும் இப்போது ஒரே டென்ஷனில் இருப்பீங்க. எப்படி எண்ணுவாங்க, ரிசல்ட் எப்போ வரும்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும். இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக என்ன நடக்க போகுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். கிளியராக புரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு போஸ்டல் அண்ட் இவிஎம் இதை பற்றி பார்க்கலாம். முதல்ல காலையில் 8 மணிக்கு தான் இந்த ஆட்டமே ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே போஸ்டல் ஓட்ஸ் தான் எண்ணுவாங்க. அதாவது கவர்மெண்ட் ஸ்டாஃப், எலெக்ஷன் டியூட்டியில் இருந்தவங்க போடுற ஓட்டு தான் இது. இதில் வர ரிசல்ட்டை பார்த்த உடனே இவங்க தான் வின்னர்னு முடிவு பண்ணிடாதீங்க. ஏன்னா இது ஜஸ்ட் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் எப்போ வரும்னா, இவிஎம் மிஷின்ஸ் ஓப்பன் பண்ணும்போது தான் மெயின் பிக்சர். ஒவ்வொரு தொகுதியிலும் ஆயிரக்கணக்கான ஓட்ஸ் இருக்கும். அதை ரவுண்ட்ஸாக பிரித்து எண்ணுவாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு ஏரியாவில் 20 ரவுண்ட்ஸ் இருந்தால் 19 ரவுண்ட்ஸ் வரைக்கும் ஒருத்தர் லீடிங்கில் தான் இருப்பார். ஆனால் 20வது ரவுண்ட்ஸில் அப்படியே ரிசல்ட் ரிவர்ஸ் ஆகும். நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். எப்போவுமே காலையில் வர ரிசல்ட்டை வச்சு அதுதான் ரிசல்ட்டுன்னு நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு சிட்டி ஏரியாவை முதல்ல கவுண்ட் பண்ணும்போது ஒரு பார்ட்டிக்கு ஓட்ஸ் அதிகமாக இருக்கலாம். ஆனால் அதே தொகுதியோட கிராமப்புற ஏரியாவில் வரும்போது ரிசல்ட் அப்படியே சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏர்லி லீட் இஸ் ஆல்வேஸ் டெம்ப்ரவரி தான். கடைசி ரவுண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள். இவிஎம் அண்ட் விவிபிஏடியோட ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ஒரு காமன் டவுட் இருக்குது, இந்த இவிஎம் மிஷினில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் நடக்க சான்ஸ் இருக்கான்னு. அதுக்காக தாங்க விவிபிஏடின்னு ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஓட் போடும்போது பட்டன் ப்ரெஸ் பண்ணின உடனே ஒரு ஸ்மால் ஸ்லிப் டிஸ்பிளே ஆகும். அதை நீங்கள் ஃபியூ செகண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்லிப்பில் நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணியிருக்கீங்கன்னு கன்ஃபார்ம் ஆகும். இப்போது கவுண்டிங் டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா மிஷின்ஸ்லையும் ரேண்டமாக சில பூத் செலக்ட் பண்ணி அந்த விவிபிஏடி ஸ்லிப்ஸை இவிஎம் டேட்டா கூட கம்பேர் பண்ணுவாங்க. இதை எதுக்குன்னா, மிஷின்ஸில் இருக்கிற டேட்டா கரெக்டாக இருக்கான்னு டபுள் செக் பண்ணுவாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் ஓட் பண்ணும்போது இவிஎம்மில் சேவ் ஆகும், அதோட ப்ரூஃப் விவிபிஏடி ஸ்லிப்பில் சேவ் ஆகும். கவுண்டிங் டைமில் ரெண்டுமே மேட்ச் பண்ணுவாங்க. அதனால் இந்த ப்ராசஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, வெரிஃபை பண்ண முடியும், சேஃப்டியும் இருக்குது. ஸோ ஓவராலாக நீங்கள் பயப்பட தேவையில்லை. சிஸ்டம் ஸ்ட்ராங்காக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் பற்றி பார்த்தாச்சு. கடைசியாக நான் போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். நாளைக்கு இந்த ரிசல்ட் வந்துட்டால் மட்டும் எல்லாமே மாறிடுமா என்ன? கண்டிப்பாக கிடையாது. வெறும் டிவியில் ஓடுற நம்பர்ஸ் மட்டும் கிடையாது இது. இது வெறும் பாலிடிக்ஸ் இல்லை. இந்த ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கு பின்னாடியும் நம்மளோட அடுத்த 5 வருஷத்துக்கான வாழ்க்கை இருக்குது. யோசிச்சு பாருங்கள், நம்ம வீட்டு பட்ஜெட்டில் இருந்து கேஸ் சிலிண்டர் விலை வரைக்கும், நமக்கு கிடைக்க போகிற வேலை வாய்ப்புலேருந்து நம்ம ஏரியா ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரைக்கும் எல்லாமே நாளைக்கு அந்த மிஷின்ஸில் இருந்து வர ரிசல்ட்டை பொறுத்து தான் இருக்குது. அதனால் யார் ஜெயிக்க போகிறாங்க, யார் கோட்டையை பிடிக்க போகிறாங்க அப்படின்னு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற மாதிரி இதை நம்ம பார்க்கவே கூடாது. ஜெயிக்க போகிறவங்க நமக்கு என்ன பண்ண போகிறாங்க, மக்களோட தேவையை அவங்க எப்படி பூர்த்தி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியே. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கும். யார் கோட்டையை பிடிக்க போகிறாங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். லவ் யூ ஆல். See you tomorrow.